ஆஞ்சநேயர் யார் என்றால் மனிதர்களுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இந்த ஆஞ்சநேயர் சனி தோஷம் உள்ளவர்கள், சனியினாலே பிடிக்கப்படாத ஆக்களார் என்றால் விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேயர். சிவபூஜை செய்கின்ற பொழுது எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, அந்த பூஜைக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் என்று சொல்வார்கள். சனி பகவான் அங்கீனமான ஆட்கள் இவரையும் நெருங்குவதில்லை. ஆஞ்சநேயரை வணங்குகின்ற பொழுது மனதிலே ஸ்ரீராமஜெயம் சொல்லி வழிபட வேண்டும். அந்த வெத்தலை மாலை கட்டி போடுகின்ற பொழுதும் ஸ்ரீராமஜெயத்தை மனதிலே சொல்லிக்கொண்டு அந்த வெத்தலை மாலை கட்டி போட வேண்டும். ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சம்பவா அஞ்சனா கற்ப சம்பூதம் வாயுபுத்திரன் நமோஸ்துதே. இந்த 30ஆம் தேதி, எதிர்வரும் 30ஆம் தேதி, இந்த மாதம் மார்கழி மாதத்திலே 30ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி தினம். இந்த ஆஞ்சநேயர் உடைய ஜனன தினம் 30ஆம் தேதி மார்கழி மாதத்திலே வரக்கூடிய மூல நட்சத்திரம், மார்கழி மூலம் அன்று அனுமன் ஜனனமான தினம் மார்கழி மூலம். இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆஞ்சநேயர் யார் என்றால் மனிதர்களுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். ஆதி காலத்திலே முதலே உலகத்திலே இருந்தது வானரங்கள். வானரங்கள் என்றால் குரங்குகள் என்பது அர்த்தம். மனிதர் போன்ற உருவ அமைப்பு, வால் இருக்கும். அதற்கு பெயர் தான் ஆஞ்சநேயர். வானரம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வானரம் என்று இப்போ வீடுகளிலே கூட பேசுவார்கள் பிள்ளைகளை, வானரம். அவ்வளவு சேஷ்டைகள் எல்லாம் செய்வார்கள் அந்த பிள்ளைகள். அப்பொழுது அவர்கள் பேசுவார்கள், தாய் தந்தையர் வானரங்கள் என்று. குரங்கு போன்று மிகவும் சேஷ்டைகள் செய்வதனாலே நம் பிள்ளைகளை எல்லாம் பேசுவார்கள். குரங்கன் பேசுவார்கள், வானரமன் பேசுவார்கள். அதுகள் சேஷ்டை செய்யும், அதனுடைய தொழிலே அதுதான். இந்த வானரங்களினாலே தான் இந்தியாவிலே இருந்து இந்த வானரங்கள் எல்லாம் ஆரை வழிபட்டதென்றால் மகாவிஷ்ணுடைய அம்சமாகிய மனித மகாவிஷ்ணு ஒரு யுகத்திலே மனிதனாக வடிவம் எடுத்தார், ராமாவதாரம். அந்த அவதாரத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து எவ்வளவு கஷ்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து மறைந்தார். அதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் மகாவிஷ்ணு காத்தற்கடவுளாகிய விஷ்ணு பகவான் தன்னுடைய 10 அவதாரங்களிலே மனித அவதாரமாக ராமாவதாரத்தை எடுத்து, அதிலே ஒரு மனிதன் எவ்வளவு துன்பம் கஷ்டங்களை எல்லாம் படுகின்றானோ அந்த அவதாரத்திலே இறுதி வரை தான் இறைவனுடைய தன்மையை கூட காட்டாமல் மனிதனாகவே வாழ்ந்தார். அந்த அவதாரத்திலே கடைசி வரையும் அவர் தான் இறைவன் என்பதை எந்த சந்தர்ப்பத்திலும் தெரியப்படுத்தவில்லை, வெளிப்படுத்தவில்லை. மனிதனாகவே இருந்து கடைசியிலே அவர் தன்னுடைய அந்த அவதாரம் முடிகின்ற பொழுதுதான் அவர் அந்த இறைநிலைக்கு சென்றார். ராமாவதாரத்திலே, அந்த ராமாவதாரத்திலே அவருக்கு துணையாக இந்த வானரங்கள் எல்லாம் இருந்தது. அதிலே அவரை, இந்த வானரங்களிலே அவரை மிகவும் அவருக்கு நண்பனாக தோழனாக இருந்து உதவியவர் இந்த ஆஞ்சநேயர். இவருடைய உற்பத்தி எப்பென்றால் சூரிய பகவானுக்கும் அஞ்சனாதேவி என்கின்ற பெண்ணிற்கும் குழந்தையாக பிறந்தவர். சூரிய பகவானுடைய அஞ்சனாதேவி சூரிய பகவானுடைய திருவருளினாலே, சக்தியினாலே, தன்னுடைய கற்பின் வலிமையினாலே அஞ்சனாதேவிக்கும் வாயு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலே காற்று, வாயு பகவான், காற்றுக்கு ஒரு பெயர், வடமொழியிலே வாயு என்று பெயர்.
அந்த காற்றுக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த ஆஞ்சநேயர். வாயுபுத்திரன் என்று சொல்வார். அஞ்சனாதேவிக்கும் காற்றுக்கும் பிறந்த பிள்ளை, சூரியனுடைய அருளினாலே பிறந்தவர். அப்படி பிறந்து வளர்கின்ற பொழுது அவர் சூரியன் உடைய அழகை பார்த்து, ஒரு முறை சூரிய பகவான் வானத்திலே தோன்றுகின்ற பொழுது ஒரு அப்பிள் பழமாக சிவப்பு நிறமாக ஒரு பழம் போன்ற கனி போன்ற வடிவத்திலே தோன்றினார். அதை கண்ட ஆஞ்சநேயர் பறந்து சென்று அந்த கனியை பிடித்து சாப்பிடுவதற்காக சென்ற பொழுது தனது தண்டாயுதத்தினாலே அவருடைய தாடையிலே அடித்தார் சூரிய பகவான். அதனாலே தான் ஆஞ்சநேயருக்கு அந்த நீங்கள் பார்த்தால் தெரியும், அனுமானை அவருடைய வாயிலே அந்த உதடு வீங்கி இருக்கின்றது. 2 பக்க தாடையிலேயும் கன்னத்திலேயும் அந்த தண்டாயுதத்தினாலே தாக்கப்பட்ட பொழுது, சூரியனாலே தாக்கப்பட்ட பொழுது அந்த உதடு வீங்கி அவருடைய முகம் குரங்கு வடிவாக இருக்கின்றது. இதுதான் ஆஞ்சநேயருடைய வரலாறு. இந்த ஆஞ்சநேயர் சனி தோஷம் உள்ளவர்கள், சனியினாலே பிடிக்கப்படாத ஆக்களார் என்றால் விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேயர். காரணம், ஒரு முறை விநாயகப் பெருமான் தினமும் தன்னுடைய தந்தையை பூஜிப்பார். கடற்கரையிலே போய் மணலிலே லிங்கம் பிடித்து அதிலே தன்னுடைய தந்தையை பூஜிப்பார். அப்படி பூஜிக்கின்ற பொழுது ஒரு முறை சனி பகவான் இவரை பிடிக்கின்ற காலகட்டம் ஏற்பட்டது. விநாயகப் பெருமான் அங்கே போனார். விநாயகப் பெருமானத்திலே சனி பகவான் போனார் அவரை பிடிப்பதற்கு. சிவபூஜை செய்கின்ற பொழுது எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, அந்த பூஜைக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் என்று சொல்வார்கள். அதை யாராலும் நீக்க முடியாது. அப்படிப்பட்ட தோஷங்களே மிகவும் வலிமை உடையதும் கடுமையான தோஷங்கள் உடையதும் அந்த பிரம்மகத்தி தோஷம். அந்த தோஷம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படியான காரியங்களை சிவபூஜை செய்யும் பொழுது தடைகள் உண்டாக்குவது, பெண்களை இழிவுபடுத்துவது, மானபங்கம் செய்வது, குருவை மதிக்காமல் விடுவது, சிவசத்துக்களை உதாசீனம் செய்வது, இப்படியானவர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும். ஆகவே இதை சனீஸ்வரனுக்கு நன்கு தெரியும். இவர் விநாயகப் பெருமானை பிடிக்க பூஜை போகின்ற பொழுது விநாயகப் பெருமான் மண்ணிலே லிங்கத்தை பிடித்து தன்னுடைய தந்தையை பூஜை செய்து கொண்டிருந்தார். உடனே சனீஸ்வரன் சொன்னார், விநாயகப் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். நான் உங்களை பிடிக்கின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. 7.5 வினாடிகளுக்குள்ளே நான் உங்களை பிடித்தாக வேண்டும். விநாயகப் பெருமான் சொன்னார், நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உனக்கு அந்த பதவி இல்லாமல் போகிவிடும். ஆனால் நானோ சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு நீ இடையூறு ஏற்படுத்தினால் பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும். என்ன செய்யலாம்? நானும் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும், நீயும் உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்து விநாயகப் பெருமான் சொன்னார், நீ என் உடம்பிலே தொடாமல் இங்கே கடலிலே இருக்கக்கூடிய சிப்பி சோகி என்று சொல்வார்கள், அதை சொல்வார்கள் ஓட்டாஞ்சில் என்று சொல்வார்கள். அந்த ஓட்டாஞ்சில் எடுத்து வந்து இந்த முதுகில் எழுது, இன்று போய் நாளை வா என்று எழுதிவிட்டு போன்னு சொல்லி விநாயகப் பெருமான் சொன்னார் சனி பகவானிடத்திலே. சனீஸ்வர பகவான் அதே போன்று அந்த ஓட்டாஞ்சலி எடுத்து வந்து விநாயகப் பெருமான் முதுகில் எழுதினார், இன்று போய் நாளை வா எழுதிவிட்டு அவர் சென்று விட்டார். விநாயகப் பெருமானும் தன்னுடைய பூஜையை மேற்கொண்டார். தொடர்ந்து இடையூறு இல்லாமல் மறுநாள் வந்தார். விநாயகப் பெருமான் தன்னுடைய முதுகை காட்டினார். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. சனி பகவானாலே விநாயகப் பெருமானை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. உடனே விநாயகப் பெருமானத்திலே சனீஸ்வர பகவான் சென்று கேட்டார், தன்னாலே உங்களை எந்த விதத்திலும் பிடிக்க முடியாமல் போய்விட்டதன், தன்னுடைய கடமையை உங்களிடத்திலே செய்ய முடியவில்லை என்று சொல்லி கேட்டார். அதுக்கு விநாயகப் பெருமான் சொன்னார், இன்று முதற்கொண்டு என்னை வணங்குகின்ற அடியவர்களை நீ எக்காலத்திலும் துன்பப்படுத்தக்கூடாது என்ற வரத்தை தர வேண்டும் என்று. சனீஸ்வரனும் அப்படியே என்று சொல்லி அந்த வரத்தை விநாயகப் பெருமானுக்கு கொடுத்தார். ஆனால் தான் இந்த 7.5 சனி காலம், அஷ்டமச்சனி காலத்திலே விநாயகப் பெருமானை வழிபவர்கள் நிச்சயமாக அருகம்புல்லினாலே அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபவர்கள் சனி தோஷத்தில் இருந்து விடுபடுகின்றார்கள்.
அடுத்த காரணம், சனீஸ்வர பகவான் அங்கீனமானவர். அவருக்கு அவருடைய கால் ஒரு கால் செயலிழந்திருக்கின்றது. நொண்டியாக இருப்பார். நடக்கைக்குள்ள காலை இழுத்து இழுத்து நடப்பார். அவரும் தன்னுடைய தந்தையாகிய சூரிய பகவானாலே பாதிக்கப்பட்டவர். அதனால்தான் அவருடைய கால் செயலிழந்து அங்கீனமானவர். ஆனபடியினாலே சனி பகவான் அங்கீனமான ஆட்கள் எவரையும் நெருங்குவதில்லை. தான் அங்கீனமானவராக இருக்கின்றபடியினாலே தன்னை போன்று அங்கீனமாக இருக்கக்கூடியவர்களை சனி பகவான் எந்த விதமான துன்பத்தையும் கொடுப்பதில்லை. அங்கீனமான ஆட்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டார். விநாயகப் பெருமானை பாருங்கள், அவர் அங்கீனமானவர். அவர் மனுஷனா? இல்லை. மிருகமா? இல்லை. இரண்டும் சேர்ந்த வடிவம். மனுஷனும் மிருகமும் சேர்ந்த வடிவம். அங்கக்குடபாடு உள்ளவர். யானை முகமும் மனித வடிவமும். ஆனேதான் சனி பகவானாலே அவரை பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதே போன்று ஆஞ்சநேயர், அவரும் அப்படி குரங்கு முகமும் மனித உடம்பும் உள்ளவர். ஒரு முறை ஆஞ்சநேயரை பிடிப்பதற்கு சென்றார் சனி பகவான். ஆஞ்சநேயர் தியானம் செய்கின்ற பொழுது, ராமரை நினைத்து தியானம் செய்கின்ற பொழுது தனது வாளை அப்படியே நீளமாக பின்னுக்கு வைத்துவிட்டு கண்ணை மூடி தியானத்திலே உட்கார்ந்திருப்பார். அப்படி உட்கார்ந்து தியானம் செய்கின்ற பொழுது சனி பகவான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆஞ்சநேயர் போனார். ஆஞ்சநேயரை பிடிப்பதற்கு ஆஞ்சநேயருடைய வலிமையெல்லாம் அங்கிருக்கின்றால் அவருடைய வாளிலே தான் இருக்கின்றார். அப்போ ஆஞ்சநேயர், சனீஸ்வரனுக்கு தெரியாது ஆஞ்சநேயருடைய வாளினுடைய மகிமை. இவர் தெரியாத்தனமாக அந்த வாளிலே கிட்ட போய் ஆஞ்சநேயரை பிடிப்பதற்காக அந்த வாளை தொட்டார். உடனே அந்த வாள் அவரை சுற்றி இறுக கட்டி விட்டது. சுற்றி கட்டி சனி பகவானை ஆஞ்சநேயருடைய முதுகுடன் சேர்த்து இறுக்கி விட்டது. சனி பகவானுக்கு எதுவும் செய்ய முடியாமல் அவர் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை சனி பகவானுக்கு தோன்றியது. அப்படியான சூழ்நிலையிலே சனி பகவான் கண் விழிகள் எல்லாம் பிதுங்கி அவருடைய வாயினாலே நுரை தள்ளியது. மரணத்தருவாயிலே இருந்தார். மரணம் என்றால் இப்படி என்ற துன்பத்தை அனுபவித்தவர் சனி பகவான். அவர் மற்றவர்களுடைய ஆயுளை நியமிப்பவர் சனீஸ்வர பகவான். ஆனால் அவருக்கு தெரியாது ஆயுள் எப்படி இருக்கும், மரணம் என்றால் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியாது. அதை உணர்த்தினார் ஆஞ்சநேயர் அவருக்கு. அப்பொழுது சனி பகவான் அப்படியான சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே அந்த வழியாலே ஆஞ்சநேயருடைய தாயாகிய அஞ்சனாதேவி வந்தார். உடனே சனி பகவான் அஞ்சனாதேவியை கையெடுத்து கும்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார். அஞ்சனாதேவி சொன்னார், என்னால் முடியாது, ராமநாமத்துக்குத்தான் அவர் கட்டுப்படுவார், நீ ராமநாமத்தை சொல்லு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். உடனே சனி பகவான் ராம் 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 சொன்னார், ராமநாமத்தை சொன்னார். சொல்லுகின்ற பொழுது அந்த கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள்பட்டு அந்த ஆஞ்சநேயருடைய பிடியிலே இருந்து சனி பகவான் வெளியே வந்தார். அவர் வெளியே வருகின்ற பொழுது ஆஞ்சநேய பகவானும் தன்னுடைய தியானத்திலிருந்து கண்ணை திறந்தார். உடனே அவருக்கு முன்பாக சனி பகவான் வந்து சொன்னார், இன்றைக்கு நான் உங்களை பிடிக்க வேண்டும் என்று. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், இவ்வளவு நேரம் என்னுடைய பிடியிலே தான் நீ இருந்தாய். மரணத்தை நீ மற்றவர்களுக்கு மரணத்தை நிச்சயிக்கின்ற பொழுது அந்த துன்பத்தை அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்களோ நீ அந்த துன்பத்தை நீ அனுபவித்து விட்டாய். இருவருடைய உடம்பும் இவ்வளவு 7.5 வினாடி நேரமும் ஒன்றாக இருந்தது. அதனாலே நீ என்னை பிடித்த சரியாக போய்விட்டது. ஆனால் நீ மற்றவர்களை பிடிப்பதனாலே அவர்களுக்கு என்ன துன்பம் ஏற்படும், அவர்கள் எப்படி துன்பப்படுகின்றார்கள் என்பதை நீ அதையும் அனுபவித்து, நான் தியானம் செய்கின்ற பொழுது என்னை பிடித்தபடினாலே அந்த துன்பத்தையும் மரணத்தினால் ஏற்படக்கூடிய துன்பத்தையும் நீ அனுபவித்து விட்டாய். அவை என்னை வணங்கி வழிபடக்கூடிய அடியவர்களை நீ என்றைக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடாது என்ற வரத்தை சனி பகவானிடத்திலே
ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டார். அதன்படி சனி பகவானும் அந்த வரத்தை கொடுத்தார் ஆஞ்சநேயருக்கு. அதனால தான் இந்த 7 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அஷ்டாஷ்டமச்சனி ஏற்படுவர்கள் இந்த காலத்திலே விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் சனீஸ்வர பகவானையும், அடுத்தது இவராலே பிடிக்கப்படாதவர், சனியினாலே பிடிக்கப்படாதவர் திருப்பதி வெங்கடாஜலபதி, இவர்கள் மூவரையும் வணங்குகின்ற பொழுது இந்த 7 சனியினாலே, அஷ்டமச்சனியினாலே, அர்த்தாஷ்டமச்சனியினாலே, கண்டச்சனியினாலே இந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதை நம்பிக்கையோடு நீங்கள் அந்தந்த காலங்கள், 7 சனி என்றால் 7.5 வருடம், மற்றவைகள் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி எல்லாம் 2.5 வருடங்கள். அந்த வருட காலங்கள் முடியும் வரையும் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தினந்தோறும் விரதமிருந்து உரிய முறைப்படி இந்த சனி பகவானுடைய ஆலயம், விஷ்ணு ஆலயங்களிலே சென்று விநாயகப் பெருமான், சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயர், திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகியோரை உரிய முறைப்படி தரிசித்து வழிபட்டு பூஜை முறைகளை எல்லாம் சரியான முறையிலே செய்து அங்கேயினமான மனிதர்களுக்கு, அங்கேயினுடைய மனிதர்களுக்கு உணவு, உடை, தான தர்மங்கள் செய்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் உண்டாகும். ஆகவே இந்த ஆஞ்சநேயர் வழிபடுவதனாலே இப்படியான தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகின்றது. இந்த ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி தினம் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய மூல நட்சத்திர தினம். அன்றையருக்கு ஆஞ்சநேயருக்கு 21 வெற்றிலையிலே மாலை அணிவிக்கலாம், வடைமாலை போடலாம். ஆஞ்சநேயருக்கு விருப்பமானது வெற்றிலை மாலை, வடைமாலை, நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படியானவர்களை எல்லாம் அன்றைய தினம் செய்ய வேண்டும். மரக்கறி வகைகளை எல்லாம் ஆஞ்சநேயருடைய ஆலயத்திலே கொண்டு சென்று சனிக்கிழமைகளிலே கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம், இவற்றையெல்லாம் செய்யலாம். இப்படி செய்வதனாலே இந்த சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும். இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக இப்படியான கிரகதோஷங்கள், சனி பகவானுடைய பாதிப்பினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய தன்மை உருவாகும். அத்துடன் ஆஞ்சநேயர் இந்த நன்னாளிலே அவர் ராமரை வழிபட்டார். எந்த நேரம் ராமஜெயம் செய்து கொண்டிருப்பார். ஆனபடியினாலே ஆஞ்சநேயரை வணங்குகின்ற பொழுது மனதிலே ஸ்ரீராமஜெயம் சொல்லி வழிபட வேண்டும். அந்த வெத்தலை மாலை கட்டி போடுகின்ற பொழுதும் ஸ்ரீராமஜெயத்தை மனதிலே சொல்லிக்கொண்டு அந்த வெத்தலை மாலை கட்டி போட வேண்டும். நிறைய பலாபலன்கள் உண்டாகும். சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம், எல்லா விதமான கஷ்ட துன்பத்திலிருந்து விடுபடலாம், ஆபத்துக்களிலே ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து விடுபடலாம். அவ்வளோ மகிமை வாய்ந்தது இந்த ராமா என்ற மந்திரம். சிவனாலே உச்சரிக்கப்பட்ட மந்திரம் அந்த ராம மந்திரம். ஆகவே அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த ராம என்ற மந்திரம். இந்த ராமநாமத்தை நாங்கள் உச்சரிப்பதனாலே சனி பகவானாலே ஏற்படக்கூடிய சகல விதமான ஆபத்துக்கள், துன்பத்திலே இருந்து விடுவித்து எங்களை நல்ல முறையிலே எங்கள் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய தன்மையை உண்டாகும். இதை ஆஞ்சநேயர் எங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த விரதம் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி. மூல நட்சத்திரம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் 30ஆம் தேதி வருகின்றது. அன்றைய தினம் ஆஞ்சநேயருடைய ஆலயத்திலே சென்று வெத்தலை மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி கருந்துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ராமநாமம் ஜெபிக்க வேண்டும். மரக்கறிகளினாலே மாலை கட்டி ஆஞ்சநேயர் கடைவிக்கலாம், அன்னதானம் செய்யலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆஞ்சநேயருடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான தோஷங்களிலும் விடுபட்டு பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.